ஹாய் காய்ஸ், நம்ம ரீசெண்டாக ஒரு பேர் கோல்டு ஃபிஷ்ஷை ப்ரீடிங் விட்டு ப்ரைஸ் நிறைய கலெக்ட் பண்ணியிருந்தோம். அதோட அப்டேட்டை நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. ஆனால் அதுக்கு என்னால் பதில் சொல்ல முடியலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பதில் சொல்லணுன்னா நம்ம ப்ரைஸில் ஏதாவது டிஃப்ரெண்ட் தெரியணும். அதாவது சைஸ்லையா இருக்கலாம், இல்லைன்னா குவான்டிட்டிலையா இருக்கலாம். இது ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் தெரியலன்னா நான் எப்படி அப்டேட் பண்ண முடியும், நீங்களே சொல்லுங்கள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, குவான்டிட்டி பெருசாக எதுவுமே ஆகலை. அதாவது எப்படி நம்ம விட்டோமோ அந்த குவான்டிட்டியில் அப்படியே இருக்குது ஃபிஷ்ஷஸ்ஸு. இப்போ சைஸுன்னு பார்த்தீங்கன்னா அதே சைஸில் தான் இருக்குது. அதுதான் இங்கே ரொம்ப பிரச்சனை. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, 300 ஃபிஷ்ஷஸ் கிட்டே இருக்குது. அதை நான் சின்ன டப்பில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ அதால் வளர முடியாது. அதனால் நம்ம அதுக்கு பெரிய செட்டப் பண்ணி ஆகணும். அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாண்டா மாலியை ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தோம். அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் இருந்த பாண்டா மாலியை நான் டப்புக்கு மாற்றிட்டேன். அந்த டப்புக்கு மாற்றினதுனால இப்போ நான் அந்த ஃப்ரைஸை இந்த ஃப்ரிட்ஜுக்கு மாற்ற போகிறேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்பில் நம்ம இந்த தண்ணியை பிடிச்சி எப்படி அதை அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் செட்டப் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாலி. இதில் பார்த்தீங்கன்னா 2 கோல்டும் சேர்ந்தா இருக்குது. கிளியராக தெரியுதான்னு தெரியல, தண்ணி கொஞ்சம் மங்கலாக இருக்குது. இதில் மொத்தம் 10 மாலி இருக்குது, 2 ஃப்ரைஸும் இருக்குது, அதோட 2 கோல்டும் இருக்குது. கோல்டு எதுக்கு இதுக்குள்ளே வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். அப்போ இந்த 2 கோல்டையும் கவனிக்கல, மாலி டேங்கில் விட்டு வச்சுருந்தேன். சரி, இப்போது விட்டால் செத்து போயிடும், நம்மளால் கண்டிஷன் பண்ணி தான் நம்ம விடணும். இல்லாமல் விட்டோன்னா அது சாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதனால தான் இதுலேயே விட்டுட்டேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபுல்லாக எடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சோண்டு தண்ணி இருக்குது. அதை அப்படியே கவுத்து இதை லைட்டாக க்ளீன் பண்ணி இதில் இந்த ஃபிஷ்ஷஸை விட போகிறோம். அதை எப்படி விடுறதுன்றதை இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். இந்த செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை பார்த்தீங்கன்னா லைட்டாக தேய்ச்சி கழுவிக்கிட்டேன். ரொம்பலாம் தேய்ச்சி கழுவலை. பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் நம்ம தேய்ச்சி கழுவி எடுத்திருக்கோம். ரொம்பலாம் தேய்ச்சிலாம் கழுவலை. ஏன்னா அதெல்லாம் பாசி தான், வெறும் பாசின்றதுனால அப்படியே விட்டுட்டேன். இது போதும், இவ்வளோ கழுவினா போதும். இப்போ நம்ம எல்லா டேங்கையும் செட் பண்ணிட்டோம். இப்போ இதில் வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். அது நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோஸில் ஏர் டியூப்பை கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைஸ் இது வழியாக வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஏர் டியூப்பை ஃப்ரைஸ் இருக்கிற டப்பில் போட்டுட்டு லைட்டாக உறிஞ்சு அப்படி விட்டிங்கன்னா தண்ணி அப்படியே வர ஆரம்பிச்சிடும். இதில் லென்த்து பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் டியூப் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி அதை லென்த்து கொஞ்சம் அதிகமாகிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் வாட்டர் ஃப்ளோ எப்படி ஆகுதுன்றது. இப்படியே ஆனாலே போதும், ஸ்லோவாக தான் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரைஸை நீங்கள் டேமேஜ் இல்லாமல் டேங்க் மாற்ற முடியும். ரொம்ப அவசரப்பட்டிங்கன்னா ரொம்ப அடி வாங்கும். என்ன தான் குவான்டிட்டி வைஸ் நம்மக்கிட்ட நிறைய குட்டிங்க இருந்தாலும் நிறைய குட்டிங்க இறந்தும் இருக்குது. அது நம்ம இப்படி பார்த்தா தெரியாது, நான் பிடிக்கும்போது காட்டுறேன். இப்போ இந்த ஃபிஷ்ஷஸை நம்ம இந்த வடிகட்டியால் தான் பிடிக்க போகிறோம். அப்படியே மெதுவாக பிடிச்சி அப்படியே ஃபாஸ்ட்டாக எடுத்துகிட்டு போய் விட்டுடலாம். இதிலே தெரியும் எந்தெந்த குட்டிங்க பிழைக்கக்கூடியது, எது எது பிழைக்காதுன்றது இப்படி விடும்போதே தெரிஞ்சிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி கொஞ்சம் தத்தளிக்கிற மாதிரி தான் இருக்குது. அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சி விட்டுறலாம். எல்லா ஃப்ரைஸையுமே இதில் ஆட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி இப்போ கம்மியாக தான் இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபிஷ்ஷோட சைஸ் பார்த்தாலே தெரியும் இப்போ எவ்வளோ சின்னதாக இருக்குன்றது. எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ தான் கிளியராக தெரியும். அந்த டப்பை விட இப்போ தான் உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும் எவ்வளோ ஃபிஷ்ஷஸ் இருக்குன்றது. இப்போ நம்ம ஓவராக தண்ணி ஆட் பண்ணக்கூடாது, ஃபிஷ்ஷஸ் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிடும். நான் இங்கே இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. அது என்னன்னு காட்டுறேன். நம்ம டப்பில் வச்சுருந்த மாலி பார்த்தீங்கன்னா குட்டி போட ஆரம்பிச்சிருச்சு. அதை நான் கவனிக்கலை. அப்புறம் அது போட்டதுக்கப்புறம் தான் கவனித்தேன். ஆனால் லக்கிலி இந்த வாட்டி நம்ம எல்லா குட்டியுமே காப்பாற்றிட்டோம். தெரியும்னு நினைக்கிறேன். இன்னும் உள்ளே நிறைய குட்டிங்க இருக்குது. 15 குட்டிக்கிட்ட போட்டிருக்கு.
நான் பார்க்காம விட்டுருந்தேன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருக்கோம். ஆனால் அதுக்குள்ளேயே நான் எல்லாத்தையும் காப்பாற்றிட்டேன். அதை வீடியோ எடுக்க முடியல. இப்போ நம்ம எல்லா செட்டப்பையும் முடிச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கு ஃபுல்லாக நல்ல ஒரு செட்டப் கொடுத்துடலாம். ஃபுல்லாக தண்ணி ஃபில் பண்ணி அதுக்கு நல்ல ஒரு செட்டப் கொடுத்துடலாம். இன்னும் அது செட் ஆகலை, அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை கோல்டு ஃபிஷ்ஷில் கூட எத்தனை கோல்டு ஃபிஷ் செத்து போகுன்றதே நம்ம கேரண்டியாக சொல்லிடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ என்கிட்ட 300 குட்டி இருக்குது. அந்த 300 குட்டியில் 100 குட்டி பிழைக்கிறதுன்றதே ரொம்பவே கஷ்டமான விஷயம் கோல்டு ஃபிஷ் விஷயத்தில். கோல்டு ஃபிஷ்ஷுன்னு இல்லை, எக்லே பண்ணுற எல்லா ஃபிஷ்ஷஸோட விஷயத்துலையுமே இதே மாதிரி தான். லைவ் பியரர்ஸ் கூட எல்லாமே பிழைக்க வச்சிடலாம் நம்ம. பட் இது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த வீடியோ அவ்வளோதான். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.